ரைட். செமிகண்டக்டரோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். லெக்சர் 3ல என்னங்க சார் பேச போறோம்? லெக்சர் 3ல முழுக்க முழுக்க லாஜிக் கேட்ஸ் பத்தி பேச போறோம். லாஜிக் கேட்ஸ் என்னங்க சார் இது? உங்க வீட்ல இந்த மாதிரி ஏதாவது கேட் இருக்கான்னு கேட்காது. லாஜிக் கேட், லாஜிக் கேட்ஸ். ரைட். லாஜிக் கேட்ல எத்தனை டைப் ஆஃப் லாஜிக்? முதல்ல லாஜிக் கேட்னா என்னன்னு சொல்லுங்க. லாஜிக் கேட் அப்படின்னாலே இது ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட். டிஜிட்டல் சர்க்கியூட். உங்க காலகட்டத்துக்கு முன்னாடி, என்னோட காலகட்டத்துக்கு முன்னாடி, சரி இப்ப எங்க அப்பா அவங்க அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வச்சுக்கோ, ஒரு 30 இயர்ஸ் பேக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தது எல்லாமே அனலாக் சிக்னல் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அனலாக் சிக்னல். அனலாக் சிக்னல்னா நீங்க அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு ரேடியோ மாதிரி இருக்கும். அதுல மேல பட்டையா ஒரு பேண்டு மாதிரி இருக்கும். அதுல ஒரு சிங்கிள் லைன் ஒன்று இருக்கும். நீங்க டியூன் பண்ணும்பொழுது அந்த லைன் டிராவல் ஆகிறது பார்த்துருப்பீங்க. அப்படி அதை பார்க்கணும்னு நினைச்சேன்னா அந்த மாதவன் சிம்ரன் அந்த படத்துல எவனோ ஒருவன் மாதவன் சிம்ரன் பாரு, என்ன படம் அது? அலைப்பாயுது. கரெக்ட் தான். மாதவனும் ஷாலினி அவங்களும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க இலங்கையில எங்கேயோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து தான் யோசிக்கிறேன் அந்த ஒரு பாட்டு வரும்ல, அதுல பார்த்துருப்பீங்க. சூப்பரா இருக்கும். அதுல ஒரு தாத்தாவை காட்டுவாங்க. அந்த தாத்தா கையில ஒரு ரேடியோ ஒன்று வச்சிருப்பாரு. நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த ரேடியோல அந்த டியூனர் இருக்கும். அந்த டியூன் பண்ணும்போது அந்த பேண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர்ந்து போகும். ஸோ அது அனலாக் சிக்னல் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலகட்டங்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது அனலாக் சிக்னல். அனலாக் சிக்னல் டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னல், இது உங்களோட காலகட்டம். டிஜிட்டல் சிக்னல் டிஜிட்ஸ் மட்டுமே வச்சு பர்ஃபார்ம் பண்றதோட பேரு தான் டிஜிட்டல் சிக்னல்ஸ். டிஜிட்ஸ் மட்டுமே வச்சு பெர்ஃபார்ம் பண்றது டிஜிட்டல் சிக்னல். அப்போ இந்த இடம் 0, இந்த இடம் 1. பட் டிஜிட்னாலே நம்பர் தெரியும். 0 1. இந்த 0 1 நீ நம்பரா பார்க்க கூடாது. 0னாலே ஆஃப்னு அர்த்தம், 1னாலே ஆன்னு அர்த்தம். 0னாலே மினிமம்னு அர்த்தம், 1னா மேக்சிமம்னு அர்த்தம். 1னா ஹைன்னு அர்த்தம், 0னா லோன்னு அர்த்தம். இனிமேல் 0 1 நம்பர் கிடையாது. அது ஒரு கோட் வேர்ட் மாதிரி பிசிக்ஸ்ல. 0னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு, அத மாதிரி சொல்றதுக்கு சுவிட்சை 0 பண்ணு, அப்படி ஆஃப் பண்ணு. இப்ப 0ன்ற நம்பர்னாலே ஆஃப்னு அர்த்தம், மினிமம் லோன்னு அர்த்தம், 1னா ஆன், மேக்ஸ் ஹை. ஸோ உங்களோட காலகட்டம் டிஜிட் சர்க்கியூட். அப்ப டிஜிட்டை மட்டும் வச்சு பெர்ஃபார்ம் பண்றதுனால இதுக்கு பேரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய துறையே இதுதான், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ரைட்டா? அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல அனலாக் பயன்படுத்தி இருந்தோம். இப்போ அனலாக்ல இருந்து நம்ம டிஜிட்டல் வந்துட்டோம். ஸோ உங்களோட 30-40 வருஷம் கழிச்சு நம்ம எங்க இருப்போம்னு தெரியாது. நான் ஒவ்வொரு காலகட்டமும் 2000க்கு முன்னாடியும் 2000க்கு அப்புறமா எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட். ஸோ இப்போ பேச போறது லாஜிக் கேட்டை பத்தி பேச போறோம். அதுக்குள்ள இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயத்துக்குலாம் வந்துட்டோம். லாஜிக் கேட்னா என்னன்னா, இது ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட். இதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா டிஜிட்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும். 0 அல்லது 1. 0னா மினிமம், 1னா மேக்ஸிமம். சரிங்க சார், புரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை டைப் ஆஃப் கேட் நாங்க படிக்க போறோம்? இது உங்களோட ஸ்கூல் போர்டுக்கு கிடையாது. யாராவது சொல்லுங்க. ஸ்கூல் போர்டு கிடையாது தானே? தர்ஷித், அனீஸ், ஸ்கூல் போர்டுக்கு லாஜிக் கேட் கிடையாது தானே? ரைட். வெறும் காம்படிட்டிவ் போர்டுக்கு மட்டும்தான். அதனால நீங்க படிச்சே ஆகணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ முன்னாடி கத்துக்க போறது பேசிக் லாஜிக் கேட். பேசிக் லாஜிக் கேட். ரெண்டாவது நீங்க கத்துக்க போறது யூனிவர்சல் லாஜிக் கேட். யூனிவர்சல் லாஜிக் கேட், பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட். மூணாவது நீங்க கத்துக்க போறது ஸ்பெஷல் லாஜிக் கேட். இது மூணும் சூப்பரா இருக்கும். செம்மலாம் அருமையா இருக்கும். பேசிக் லாஜிக் கேட்னா யாரா இருந்துச்சு? பேசிக் லாஜிக் கேட்னா அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். இவங்க 3 பேர் தான் பேசிக் லாஜிக். அண்டு, ஆறு, நாட்டு. இப்ப போக போக உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். என் கூடவே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. யூனிவர்சல் லாஜிக் கேட்னா யாரு சார்? நான் கேட்டும் நார் கேட்டும் ஆக்ட் ஆஸ் a யூனிவர்சல் லாஜிக் கேட். நாண்ட் அண்ட் நார் ஆக்ட் ஆஸ் a யூனிவர்சல் லாஜிக் கேட். ஸ்பெஷல் லாஜிக் கேட் யாரு? எக்ஸ்ஆர் கேட்டும் எக்ஸ்நார் கேட்டும் ஸ்பெஷல் லாஜிக் கேட். எக்ஸ்ஆர் கேட்டும் எக்ஸ்நார் கேட்டும், அவ்வளவுதான். அப்ப லாஜிக் கேட் எத்தனை டைப் படிக்க போறோம்? 3 ஆக்சுவலா. பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட், ஸ்பெஷல் லாஜிக் கேட்.
பேசிக்ல ஒரு 3 பேரு அண்டு 6 நாட்டு, யூனிவர்சல்ல 2 பேரு நாண்டும் நாரும், ஸ்பெஷல் லாஜிக் எக்ஸ்ஆர் எக்ஸ்நார்னு அழகா கத்துக்கணும். ரைட்டா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லாஜிக் கேட்னா என்ன, என்னென்னலாம் படிக்க போறோன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது கவனமாகணி, ஒரு கேட்னா என்னெல்லாம் படிக்கணும். ஒரு கேட் பத்தி நீங்க படிக்க போறீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு சர்க்கியூட், ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட். இப்போ நீங்க உங்க லேப்டாப், கம்ப்யூட்டர், சிஸ்டம், மொபைல், அதுக்குள்ளார குட்டியா இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் தனியா நம்ம படிக்கிறோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய இருக்கு. ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னு ஒன்று இருக்கு, டிரான்சிஸ்டர்னு ஒன்று இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரு ஆள் தான் இந்த லாஜிக் கேட்ஸ். இப்போ லாஜிக் கேட்ன்றது ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். இது இட் பெர்ஃபார்ம்ஸ் ஒன்லி டிஜிட்ஸ். டிஜிட்டை மட்டும் வச்சு பெர்ஃபார்ம் பண்றது, ஆன் ஆஃப் அந்த மாதிரி. ஸோ கேட் கத்துக்கணும்னா 3 விஷயம் நீங்க கத்துக்கணும். ஒன்று அதோட சிம்பிள் இல்லைன்னா டயக்ராம், ஒரு கேட் எப்படி இருக்கும். ரெண்டாவது அதோட பூலியன் ஈக்குவேஷன், இது பூலியன் ஈக்குவேஷன் சொல்லலாம், இல்லைன்னா பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லலாம். டயக்ராம், பூலியன் ஈக்குவேஷன். மூணாவது நீங்க கத்துக்க போறது ட்ரூத் டேபிள், உண்மை அட்டவணை, ட்ரூத் டேபிள். இது மூணும் படிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ரைட்டா? ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஃப்ரீயா, ஒரு டென்ஷனே இல்லாத ஜாலியா இருக்கு. இது கிளாஸ் முடிஞ்சதும் நீயே எல்லாருக்கும் சொல்லி தருவோம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். டாபிக்கோட பேரு அன்கேட். அண்டு கேட், அண்டு கேட், டியை பார்த்துக்கோ. அன்கேட். ஒரு அன்கேட்டோட சிம்பிள் எப்படி சார் இருக்கும்? ஒரு அன்கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும்? அண்டு டில முடியுது, டி மாதிரி இருக்கும். இது என்னோட ஞாபகத்துக்கு. அண்டு டில முடியுது, டி மாதிரி இருக்கும். இனிமேல் இந்த கேட்டை நீங்க பார்த்துட்டா அண்டு கேட்டுன்னு சொல்லி பழகணும். ஒரு அடையாளம், இவன் தான் அண்டு கேட்டு. இன்புட்டு எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். இந்த கேட்டுக்கு 2 இன்புட் தான். 2 ஆர் 1 ஆர் மோர் இன்புட். ஒரு இன்புட்டும் கொடுக்கலாம், 2 இன்புட்டும் கொடுக்கலாம், 4 இன்புட்டுக்கும் கொடுக்கலாம், 3 இன்புட்டும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா 1 and only அவுட்புட். ஒரு கேட் எப்படி இருக்கணும்னா 1 ஆர் மோர் இன்புட், 1 and only அவுட்புட் இருந்ததுன்னா அது ஒரு கேட். அதுல அண்டு கேட் எப்படி இருக்குன்னா டி மாதிரி இருக்கும். இதுதான் அதோட டயக்ராம். கத்துக்கிட்டீங்களா? அண்டு எப்படி இருக்கும்? டி மாதிரி இருக்கும். சரி, டி டாட்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ y = a டாட் b, அன்கேட்டோட ஈக்குவேஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன். இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 நம்பர் கொடுத்தா அந்த 2 நம்பரை டாட் பண்ணி சொல்றது தான் அண்டோட வேலை. இப்போ 0 1 1 0 1 1 0 1 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டாட் பண்ணி சொல்றது தான் ஆன்சர். ட்ரூத் டேபிள் எப்படி சார் எழுதுறது? ஏ பி, அவுட்புட் வந்து ஏ டாட் பி. ஏன் சார் இங்க ஏபின்னா 2 இன்புட். உங்ககிட்ட 2 காயினை கொடுத்து டாஸ் பண்ண சொல்றேன். ப்ராபபிலிட்டி சம் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல. 2 காயினை கொடுத்து டாஸ் பண்ண சொல்றேன். மேபி 2 ஹெட்டா விழலாம், ஒரு ஹெட் ஒரு டெய்லா இருக்கலாம், ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டா இருக்கலாம், ரெண்டுமே டெய்லா இருக்கலாம். என்கிட்ட 2 நம்பர் இருக்கு, 0 1 இருக்கு. 2 நம்பர் இருக்கு இல்லையா? 1 ரெண்டுமே ஹெட்டா இருக்கலாம், 0 0 0 1 1 0 1 1. இந்த ஆர்டரை மாத்திக்காத, இப்படியே பழக்கப்பட்டுக்கோ, அதான் உனக்கு ஈஸியா இருக்கும். 0 0 0 1 1 0 1 1. ரெண்டும் ஹெட்டு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு, ரெண்டுமே டெய்லு. ஆன்சர் சார் a டாட் b 0.0 0 0.1 0 1.0 0 1.1 1. ரைட்டா? இதுல என்னங்க சார் சம் கேட்பாங்க? ஈஸியா தானே இருக்கு. சம் எப்படி தெரியுமா கேட்பாங்க? இங்க வாங்களேன், உங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த லைன் மட்டும் பாருங்க. போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் ஆல்சோ ஹை. 2 இன்புட்டும் ஹையா இருக்கும் பொழுது வார்த்தையே புரிஞ்சுக்கோ. ஹைனா 1ன்னு அர்த்தம். ஆனா இருக்கும் பொழுது, ஹையா இருக்கும் பொழுது, மேக்சிமமா இருக்கும் பொழுது அவுட்புட்டும் ஹையா இருக்கு. அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் லோ. தட் கேட் இஸ் கால்ட் இஸ் வாட். இப்போ உனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா 8 7 கேட்டையும் கத்துக்கிட்ட பிறகு உனக்கு குழப்பம். 2 இன்புட் மேக்சிமமா இருக்கும் பொழுது அவுட்புட் மேக்சிமம். அப்ப அந்த கேட்டோட பேரு என்னவா இருக்கும்? அந்த கேட்டு தான் அன்கேட்டு. அப்படியே உங்க கண்களாலே போட்டோ எடுத்துக்கும். அன்கேட் எப்படி இருக்கும், அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும். ட்ரூத் டேபிள்ல கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, ஏமாந்துடக்கூடாது. 2 இன்புட் மேக்சிமமா இருக்கும் பொழுது அவுட்புட்டும் மேக்சிமமா இருக்கும். அப்படி இருந்தா அண்ட் கேட். ஆல் அதர் இன்புட்ஸ், ஆல் அதர் அவுட்புட்ஸ் ஆர் 0.
மற்ற எல்லாமும் 0, இது மட்டும் தான் ஒன்னா இருக்குன்னு கத்துக்கணும். ஒரே நிமிஷம். வீடியோ தெரியுதா எல்லாருக்குமே? பிரத்திகா, பிரியரஞ்சினி, ஸ்ரீநிதி? எஸ் சார். ரைட். எஸ் சார். அஃபானா உங்களுக்கு தெரியலையா? அஃபானா கேக்குதா? அஃபானா ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். நீங்க வெளியில போயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க, ரீஜாயின் பண்ணுங்க. ரைட். அர்ஜுன் கிளியரா இருக்குல்ல? ஹலோ. எஸ் சார், கிளியரா இருக்கு சார். இப்பதான் தெரியும். ரைட். இல்ல நீங்க வெளியில போயிட்டு திரும்ப மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்க. ஹலோ. வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வாங்கன்னு சொன்னேன். கட் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின். ஓகே. மத்த எல்லாரும் கிளியர் தானே? தருண் கிளியரா இருக்கடா? கிளியரா இருக்கு சார். ரைட். அன்கேட் கத்துக்கிட்டோமா? ஸோ அன்கேட்டு டி மாதிரி இருக்கும், அன்கேட்டு டி மாதிரி இருக்கும், மறந்துடாது. அன்கேட்டு டி மாதிரி இருக்கும். அடுத்தது ஆர் கேட் எப்படி சார் இருக்கும்? அடுத்த கேட்டு ஆர் கேட். ஆர் கேட்டோட சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஆர் கேட்டோட சிம்பிள் இப்படி இருக்கும். ஒரு பேஜுக்கு மூக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர் கேட்டோட சிம்பிள் நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அப்ப ஏ இன்புட்டு, பி இன்புட்டு, ஒய் அவுட்புட்டு. y equals to a plus b. y equal to a plus b. ஆர் கேட்னா ஆட் பண்ணணுமா சார்? ஆமா. பூலியன் எக்ஸ்பிரஷன். ஆர் படிச்சுக்கோ என் கூடவே. டினா டாட், ஆர் வேற வழி இல்லை, பிளஸ். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், பதில் சொல்ல ரெடியா இரு. y equal to a plus b. வழக்கம் போல நம்ம இன்புட் தான் 0 0 0 1 1 0 1 1. உங்களுக்கு புரியுதா? இந்த ஏபி இங்க கொடுக்க போறீங்க. முதல்ல 0 0 கொடுத்து பார்க்க போறீங்க. அவுட்புட் என்ன வருதுன்னு ரீட் பண்ண போறீங்க. அடுத்தது 0 1 1 0 1 1 கொடுத்து ஆன்சர் என்ன வருதுன்னு அங்க செக் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். 0 0க்கு 0 1 0 1 0 1 1. இங்க என்னப்பா வரணும்? 1 1 1 சார். 1. ஏன் 1 1 1 2 இல்ல? 1 1 2 தானேப்பா. சின்ன பிள்ளைல உங்க வாத்தியார் அதானே சொல்லி கொடுத்தாரு. நான் 1 + 1ன்னு கேட்கிறேன், 1ன்றீங்க, 2 தானே? ஆக்சுவலா இங்க 1 + 1ன்றது 1. என்ன காரணம்னா இங்க 1ன்றது நம்பர் கிடையாது, ஹைன்னு சொன்னேன், ஆன் அப்படின்னு சொன்னேன். 1 1 2ன்றது ஆர்டினரி அல்ஜிப்ரா. 1 1 1ன்றது பூலியன் அல்ஜிப்ரா. பூலியன் அல்ஜிப்ரான்றது என்னன்னா இங்க ரெண்டும் ஹையா இருந்தா அவுட்புட் ஹை, மேக்ஸிமம் அவுட்புட் மேக்ஸிமம். ரைட்டா? இந்த ட்ரூத் டேபிள எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். இந்த ட்ரூத் டேபிள் நல்லா கவனிச்சு பாரு. இந்த ட்ரூத் டேபிள் எப்படி சார் क्वेश्चन கேட்கலாம்? நான் சொல்லவா? anyone input is high. ஐயோ ஒரே நிமிஷம், அந்த பென் எழுதல. ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தாலும் இந்த உங்க கிளாஸ் அப்பதான் அந்த பிரச்சனை நடக்குது. 11th கிளாஸ்ல அந்த பிரச்சனையே நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா எங்களை கெட்ட பசங்கன்னு சொல்றீங்களா சார்ன்னு கேட்காது. நீங்களும் நல்ல பசங்க தான். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் தெரியாது. ஒரே நிமிஷம். ரைட், ஸ்க்ரீன் கிளியரா இருக்கும். இப்போ பேஜ் தெரியுதா? ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட். இதுல எப்படி क्वेश्चन கேட்கலாம்? எல்லாருமே இந்த டேபிள் பாருங்க. anyone input is high. anyone input is high. output also high. புரிஞ்சிக்க முடியுதா உங்களால? டேபிள்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. anyone input is high. ஒரே ஒரு இன்புட் ஹையா இருந்தா கூட அவுட்புட் ஹையா இருக்கும். both inputs are low, output also low. இந்த லைனை படிச்சுட்டு இது ஆர் கேட் நீங்க ஃபைன் பண்ணணும். அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு டேபிள் போட்டு பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ லாஸ்டா அது எப்படி ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு நடுவில் இந்த 7 கேட்டையும் நீங்க நல்லா கத்துக்கணும். ஆர் கேட்னா ஏ பிளஸ் பி. நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். எல்லாரும் இந்த ஆர் கேட் ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. இதை பார்த்தா உங்களுக்கு ஆர் கேட் கண்டுபிடிக்க தெரியணும். இந்த மாதிரி நோஸ் ஷார்ப்பா இருக்கிறது ஆர் கேட், டி மாதிரி இருக்கிறது அண்ட் கேட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஸோ இந்த கேட்டோட பேரு பஞ்சாயத்து தலைவர்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் சார் பஞ்சாயத்து தலைவர்? ஒரு கேட்டை இன்னொரு கேட்டா மாத்தும், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்.
ரொம்ப முக்கியமான கேட்டு, முக்கியமான ஆள்னு வச்சுக்கோங்களேன். நாட் கேட். நாட் கேட்ல இருக்கக்கூடிய தனித்தன்மை, ஸோ உங்க பாஷையில சொல்லணும்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு இன்புட்டு, ஒரே ஒரு அவுட்புட். சார் இங்க ஒரு கோடு போட்டு அதை டயோடா மாறிடுமே. ஆமா, அதனாலதான் முட்டை போடுறேன். இங்க பாரு. அப்ப நேத்து வரைக்கும் இப்படி படிச்சீங்க, இது டயோடுன்னு படிச்சீங்க. இந்த இடம் நாட் கேட். இது ஏன்னா இது ஏ காம்ப்ளிமெண்ட். என்ன சார் சொல்றீங்க? காம்ப்ளிமெண்ட்னா பின்னா பி காம்ப்ளிமெண்ட். அப்ப இதோட ஃபார்முலா முதல்ல சொல்லி கொடுங்க. பட் நாட் கேட்னாலே நீங்க என்ன இன்புட்டா கொடுக்குறீங்களோ அது தலை மேல ஒரு கோடு போட்டுரும். அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன தெரியுமா? 0 போட்டு காம்ப்ளிமெண்ட் போட்டா 1ன்னு அர்த்தம். 1 காம்ப்ளிமெண்ட் 0. இப்போ ப்ரெசென்ட் 12th உங்களுக்கு மேபி புதுசா இருக்கும், அதனால எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிறது நல்லது. 0 காம்ப்ளிமெண்ட் 1, 1 காம்ப்ளிமெண்ட் 0. நான் ஏன்னு கொடுத்தா ஏ காம்ப்ளிமெண்ட், பின்னு கொடுத்தா பி காம்ப்ளிமெண்ட். அப்போ நாட் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். டேபிள் என்னவா இருக்கும்? ஏ காம்ப்ளிமெண்ட். ஒரே ஒரு இன்புட் தான், ஒரே ஒரு அவுட்புட் தான். அதான் நாட் கேட். சார் 0ன்னு கொடுத்தா 1ன்னு கிடைக்கும், 1ன்னு கொடுத்தா 0ன்னு கிடைக்கும். அப்ப நம்ம கொடுக்கறது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால, தலைகீழ ஆக்கி கொடுக்கறதுனால இந்த கேட்டோட இன்னொரு பேரு இன்வெர்டர் கேட். நாட் கேட் ஆக்ட் அஸ் இன்வெர்டர். சரி, யாரு பா ரெக்டிஃபயர்? டக்குன்னு சொல்லு, யார் ரெக்டிஃபயர்? ரெக்டிஃபயர் யாருன்னு சொன்னனே? டயோடு. ஏன் வாயை திறந்தா என்ன உங்களுக்கு? டயோடு ஆக்ட் அஸ் ரெக்டிஃபயர் நேத்தான சொல்லி கொடுத்தேன். ரைட். அடுத்தது நாட் கேட் பேசிட்டோமா? ஏ காம்ப்ளிமெண்ட், பி கொடுத்தா பி காம்ப்ளிமெண்ட். இப்ப 3 கேட்டை பத்தி நல்லா பேசிட்டோம். 3 கேட்டோட சிம்பிள் போட்டுறேன். டி மாதிரி இருந்தா அண்டு, நோஸ் ஷார்ப்பா இருந்ததுன்னா 6, ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட் இப்படி இருந்ததுன்னா நாட்டு. ஏ டாட் பி, ஏ பிளஸ் பி, ஏ காம்ப்ளிமெண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா. ரைட். ஸோ அங்க இருந்து நம்ம போற இடம் தான் யூனிவர்சல் லாஜிக். இப்போ பேசிக் ஃபுல்லா முடிச்சுட்டேன். அண்டு எப்படி இருக்கும்? முதல்ல இந்த அடையாளப்படுத்திக்கணும். இப்படி இருந்தா அது அண்டு தான், இப்படி இருந்தா இது ஆர், இப்படி இருந்தா அது நாட்டு. ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த டேபிள்ல ரொம்ப நுணுக்கமா படிக்கணும். போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் ஹை, எல்லாத்துக்கும் லோவா இருக்கு அப்படின்னா அது என்ன கேட்டு? 2 இன்புட் லோவா இருக்கு, அவுட்புட் லோவா இருக்கு, மத்த எல்லாம் ஹையா இருக்கு, அது என்ன கேட்டு? அந்த வார்த்தையை வச்சு அது என்ன கேட்டுன்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும். அங்கிருந்து நம்ம போற இடம் யூனிவர்சல் லாஜிக். யூனிவர்சல் லாஜிக் யூனிவர்சல் அப்படின்னா தமிழ்ல உலகளாவியன்னு அர்த்தம். உலகளாவிய. ஏன்னா இந்த கேட் இருந்தா போதும், வேற எந்த கேட்டுமே நமக்கு வேணாம், எல்லா கேட்டையும் நம்மளே பண்ணிடலாம். யூனிவர்சல் லாஜிக். யூனிவர்சல் லாஜிக் நாண்ட் கேட்டும் நார் கேட்டும் யூனிவர்சல் லாஜிக். NAND and NOR, NAND gate and NOR gate act as a universal logic gate because they can perform all 3 basic logic function and are not. உங்களுக்கு தெரியுமா, என்கிட்ட NAND NOR இருந்தா மட்டும் போதும், என்னால AND செய்ய முடியும், OR செய்ய முடியும், NOT செய்ய முடியும். உனக்கு புரியல? இதோ புரியும் பாரு. முதல்ல NAND கேட்னா என்ன, அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், டேபிள் எப்படி இருக்கும், எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு கத்துக் கொடுங்க. நான் சொல்லவா? ஃப்ரண்ட்ல n வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும்? இந்த கேட் அண்டு கேட்டப்ப ஃப்ரண்ட்ல என்ன வந்துட்டாலே அங்க ஒரு நாட் கேட் போடணும். அப்ப நேரம் புரிஞ்சிருக்கும். அண்டும் நாட்டும் சேர்ந்ததுதான் நாண்டுங்கிளாஸ். அண்டுக்கு ஃப்ரண்ட்ல முட்டை போட்டா நாண்டு, அண்டும் நாட்டும் சேர்ந்ததுதான் நாண்டு, அண்டும் நாட்டும் சேர்ந்தது நாண்டு. இப்ப ஏன்னு கொடுக்குறேன், இங்க பின்னு கொடுக்குறேன். அண்டை தாண்டி வரும் பொழுது ஏ டாட் பின்னு ஆகுது. இனிமேல் தான் உங்களுக்கான வேலையை ஆரம்பிக்குது. ஸோ மூளைக்கிட்ட நீயே சொல்லிடு, கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகாத, கொஞ்சம் வேடிக்கை பார்த்துன்னு ரெஸ்ட் எடுக்காத அப்படின்னு சொல்லி வை. ரைட்டா? ஏன்னா அது உன் பேச்சே கேட்காது, டக்கு டக்குன்னு டயர்ட் ஆயிடும். ஏ டாட் பி, நாட்டை தாண்டி போனா ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். நாட்டோட வேலை என்ன சொன்ன? என்ன நீ இன்புட்டா கொடுக்குறியோ அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது தான் அதோட வேலை.
சரி அப்படின்னா நாண்டுக்கு ஏபின்னு நாங்க கொடுத்தா அது ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட்னு எங்கள்கிட்ட கொடுக்குமா? ஆமா. இப்ப நாண்டோட எக்ஸ்பிரஷன் என்னப்ப? ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இப்போ ஃப்ரண்ட்ல என் போட்டாலே மேல கோடு போட்டுக்குங்க. நாண்டு என் பிளஸ் அண்டு, என் பிளஸ் அண்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப அண்டுக்கு மேல கோடு போடுறது தான் நாண்டு. அங்க ஏ டாட் பினா ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், ஏ டாட் பினா ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? டயக்ராம், பூலியன் எக்ஸ்பிரஷன், டேபிள் பார்த்துருவோமா? இது ஏ, இந்த இடம் பி, இந்த இடம் y ஈக்குவல் டு ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். யாராவது ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. 0 0. இங்க நான் என்ன எழுதணும்? அவுட்புட் என்ன? 1 1. ஏன் எல்லாருக்கும் தெரியுதா? 0 டாட் 0 0, 0க்கு காம்ப்ளிமெண்ட் 1. ரைட்டா? இப்போ புரியலன்னா சார் என்ன கூப்பிட்டுரு. 0 1. ஆன்சர் என்ன எழுதணும்? 1 1. 0 டாட் 1 0, 0 காம்ப்ளிமெண்ட் 1. ஃபர்ஸ்ட் 0வையும் 1ஐயும் டாட் பண்ணுங்க. 0 மேல காம்ப்ளிமெண்ட் இருக்கு, 0 காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் 1. ரைட்டா? இப்போ வேற யாரா சொல்லுங்க. 1 0 1 sir. 1 sir. 1 டாட் 0 0, 0 காம்ப்ளிமெண்ட் 1. ரைட்டா? 1 1. இப்போ சொன்னவங்க சொல்லாதீங்க. வேற யாரா சொல்லுங்க. 1 டாட் 1 0 sir. 0. 1 டாட் 1 0. ஆமாம்பா. 1 டாட் 1 1, 1 காம்ப்ளிமெண்ட் 0. கத்துக்கிட்டீங்களா? அப்போ இந்த டேபிள கொஞ்ச நேரம் முறைச்சு பாரு. இந்த டேபிள் ஏதாவது உனக்கு சொல்ல வருதான்னு பாரு. இந்த டேபிள் என்னவோ உங்ககிட்ட சொல்லுது. எனி ஒன் இன்புட் இஸ் லோ. டேபிள் தான்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இப்ப பார்க்க உனக்கு ஈஸியா இருக்கும். 7 டேபிள் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இது எந்த கேட்டுன்னு நீ தேடணும். நீ கண்டுபிடிச்சிருவ. ஆனா 42 செகண்ட் அடிக்கணும். நீ அதுக்கு மேல டைம் எடுத்துக்கிட்டா அடுத்த கொஸ்டின் சஃபர் ஆயிடும். அதனால ஸ்மார்ட்டாவும் வேகமாவும் வேலை செய்யணும். எனி ஒன் இன்புட் இஸ் லோ. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லோ, ஒரு லோ, ஒரு லோ. இங்க இன்னொரு லோ இருக்கு, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. எனி ஒன் இன்புட் இஸ் லோ, அவுட்புட் இஸ் ஹை. தட் கேட் இஸ் கால்ட் இஸ் வாட்? NAND. இல்ல போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் இஸ் லோ. அப்படியே அண்டுக்கு உல்டாவா பாருங்க. அண்டு கேட்டுக்கு உல்டா. அண்டு கேட்ல இங்க பாருங்களேன், பக்கத்துல போட்டு காட்டுறேன். அண்டுனா ஏ டாட் பி தானே. அண்டுக்கு 0 0 0 1. பாத்தீங்களா? அண்டு கேட்டோட ரிவர்ஸ் தான் NAND கேட். அண்டு கேட்ல போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் ஹை. NANDல அப்படியே மாறி இருக்கு. அதனால இந்த டேபிள் எப்படி ஞாபகம் வச்சுப்பியோ அது உன் திறமை. நான் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். போத் இன்புட்ஸ் ஆர் லோ. சரி, எனி ஒன் இன்புட் இஸ் லோ, எனி ஒன் இன்புட் இஸ் லோ, அவுட்புட் ஹை. both inputs are high, output low. That gate is called as what? NAND. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது சார், NAND கேட்டோட சிம்பிள் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருங்களேன். அண்டு போடுங்க, அண்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு முட்டையை போட்டு விட்டா NAND. ஃபார்முலா சொல்லுங்க. ஏபின்னு கொடுத்தீங்கன்னா ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ என் கூட கொஞ்சம் பேசுங்க. நான் ஒரு டயக்ராம் டிரா பண்றேன். என்னன்னு சொல்லு. இது என்ன கேட்டு? AND gate. AND gate. இது என்ன கேட்டு? NAND gate. இது என்ன NAND கேட்டு? gate sir. இது என்ன கேட்டு? NOR. ஆரா? NOR sir. நாரா? நான் இன்னும் நாருக்கே போல, ஆருக்கே போல, நாருக்கே போல. இது என்ன கேட்டு? நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், ட்ரை பண்ணிட்டீங்களா? ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட்டா இருந்தா அது என்ன கேட்டு? NOT gate AND sir. gate. OR gate sir. அப்ப இங்க ஏன் கொடுத்தாங்க? ஏ காம்ப்ளிமெண்ட்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? NAND கேட் ஆக்ட் ஆஸ் a NOT கேட். இதுதான் லெசன் ரொம்ப ஈஸி. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், நீங்க கத்துக்கணும், அவ்வளவுதான். சரி, ஆக்சுவலா அது NAND கேட்டு. NAND கேட்ன்றது ஒரு யுனிவர்சல் லாஜிக் கேட். பட் NAND எப்படி தெரியுமா? எனக்கு வேற எதுவுமே வேணாம், NAND மட்டும் போதும். இந்த NAND மட்டும் வச்சுக்கிட்டு என்னால அண்டு பண்ண முடியும், ஆர் பண்ண முடியும், நாட் பண்ண முடியும். அப்ப ரெண்டு டெர்மினல்லையும் ஒன்னா சேர்த்துட்டு ஒரே இன்புட்டா மாத்திட்டேன். ஆக்சுவலா இதோட பேரு NAND கேட் தான். ஆனா நான் என்னவா மாத்திருக்கேன்? நாட்டா மாத்திருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி சிம்பிள் பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி 0 இருக்கணும். ரெண்டு டெர்மினல் ஒன்னா சேர்ந்துட்டாலே அந்த கேட்டு நாட்டு கேட்டு தான். இல்ல எனக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லணும்னா NAND கேட் தான் சார் ஆக்சுவலா. இப்போதைக்கு அது நாட்டா வேலை செய்யுது. இனி இந்த டயக்ராம் எங்க பார்த்தாலும் NAND கேட் ஆக்ட் ஆஸ் a நாட் கேட்னு அழகா சொல்லணும். ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா?
எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுட்டே வாங்களேன். இதெல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சம் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடனே மறந்து நீ மட்டும் அந்த 30 சம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு மட்டும் பாருங்க. அடுத்தது நார்கேட் கற்றுக் கொடுங்க. சரி, நார்கேட். நான் நாண்டு கற்றுக் கொடுத்ததுனால நார் உனக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருக்கும். இப்போ நீயே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு ஆர் கேட்டும் ஒரு நாட் கேட்டும் சேர்ந்தது தான் நார்கேட். இப்போ ஆர் கேட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னேன்? நோஸ் ஷார்ப்பாக இருக்குன்னு சொன்னேன், மூக்கு நீட்டாக இருக்கணும்னு சொன்னேன். இது நாட் கேட் இல்லையா? ஒரு ஆரும் ஒரு நாட்டும் சேர்ந்தது தான் நார். நார் எப்படி இருக்குன்னா ஆர் மாதிரியே போட்டு ஃப்ரண்ட்ல ஒரு முட்டை. அப்ப இங்க என்ன கிடைக்கும் ட்ரை பண்ணும்? ஏபின்னு கொடுக்குறேன். ஆரோட வேலை கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை பிளஸ் பண்றது, ஏ பிளஸ் பி. நாட்டோட வேலை கொடுக்கப்பட்ட இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்றது, ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். நான் ஏன்னு கொடுக்குறேன், பின்னு கொடுக்குறேன். இங்க ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட்னு எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னங்க சார்? ஏ பிளஸ் பின்னா 6, நாரா இருக்கிறதுனால மேல ஒரு கோடு ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். எக்ஸ்பிரஷன் பூலியன் எக்ஸ்பிரஷன் ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். அப்படியே இந்த டேபிளை சொல்லிட்டு போயிடுங்க. ஏ பி 2 இன்புட்டு, இது ஏ பிளஸ் பி, இது ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஆரையும் எழுதி காட்டுறேன், நாரையும் எழுதி காட்டுறேன். வழக்கம் போல 2 ஹெட்டு, ஒரு ஹெட் ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு, ரெண்டுமே டெய்லு. இங்க என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 0 1 1 1. நீங்க அப்படியே காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா, கவனி, அப்படியே காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா 0 காம்ப்ளிமெண்ட் 1, 1 காம்ப்ளிமெண்ட் 0 0 0. இப்ப டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை கவனிங்க. இந்த டேபிள்ல என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. நீங்களே யோசிங்க. நீங்க எல்லாரும் யோசிச்சிருங்க. நான் சொல்றதும் நீங்க யோசிச்சதும் சரியா இருக்கான்னு செக் பண்ணும். இப்போதைக்கு இந்த ஏ பிளஸ் பியை பார்க்காது. ஏபி ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் பாரு, மட்டும் பாரு. இப்போதைக்கு இது எல்லாத்தையும் விட்டுருங்க. மீதி இந்த டேபிளை மட்டும் பாருங்க. இந்த என்ன கத்துக்கிட்டீங்க? அதுல என்னவோ இருக்கு. நான் முன்னாடி இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி யாராவது சொல்லுங்க பாருங்க. அந்த டேபிள்ல என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்ன உணர்றீங்கன்னு கேக்குறேன். Inputs are low, sir. Not get high value. இன்புட் லோவா இருக்கும்போது அவுட்புட் ஹை. ரைட், ஒன்னு நல்லா சொன்னீங்க. வேற என்ன தோணுது? It is the reverse of OR gate, sir. அது ஓகே பா. இன்வெர்ஸ் ஆஃப் ஆர் கேட் தான் நார் கேட் ஓகே. பட் டேபிள்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்கன்னு சொன்னேன். இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து one of inputs low, output will also இல்லையே, அந்த மாதிரி வராது. இப்போ அப்படி பார்த்தா இங்க ரெண்டும் ஒண்ணா இருக்கு. நீ எனி ஒன் இன்புட் இஸ் லோன்னு சொன்னீங்க, மாத்தி சொல்லுங்க. Sir, any one of the input is maximum, the result will be 0. அவ்வளவுதான், சூப்பரா சொல்லிட்டீங்க. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, தி அவுட்புட்ஸ் ஆர் லோ. ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்தா அவுட்புட் லோவா இருக்கும். போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் ஹையா இருக்கும். அப்படி இருந்தா அந்த கேட்டோட பேரு நார் கேட். நார் கேட் கத்துக்கிட்டீங்களா? இது ஒரே ஒரு டைம் ஒண்ணு நீ பிராக்டிஸ் பண்ணு, இல்லைன்னா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது ஒரு முகம் உனக்கு ஞாபகம் வரும் பக்கத்துல, அதை கூட்டு வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணு. பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்த நான் கேட் சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, சொல்லி கொடுத்தாதான் ஈஸியா கத்துக்க முடியும். ரைட்டா? ஸோ கத்துக்கிறதுக்கான ரகசியம் பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு டைம் படிக்கணும், படிச்சதை 4 பேருக்கு சொல்லி தரணும், அவ்வளவுதான். சோம்பேறித்தனமாவே எல்லாத்தையும் கத்துக்கலாம். இதுக்காக பெருசா எஃபர்ட் பண்ணுன்றதுலாம் கிடையாது. கத்துக் கொடுக்கும் போது மட்டும்தான் நிறைய பிசிக்ஸ் கத்துக்க முடியும். அடுத்தது, இந்த கேட் யாருன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க, இவன் தான் சார் ஆர். ஆர் ஃப்ரண்ட்ல ஒரு முட்டையை போட்டா நார், 2 டெர்மினலையும் ஒன்னா சேர்த்துட்டா நார் கேட் ஆக்டர்ஸ் நாட் கேட். அப்போ இது ஏன்னு கொடுத்தா இது ஏ காம்ப்ளிமெண்ட் ஆயிடும், பின்னு கொடுத்தா பி காம்ப்ளிமெண்ட் ஆயிடும். நல்லா இருந்துச்சா? இப்போ இது வரைக்கும் பெருசா என்ன சார் பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. 5 கேட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இப்போ இனிமேல் தான் நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. ரைட், ரெடியா இருக்குப்ப. நான் ஒரு டயக்ராம் போறேன், டக்கு டக்குன்னு யாருன்னு சொல்லுங்க. இந்த கேட் யாரு? AND gate, sir. இந்த கேட் யாரு? NOR gate, sir. நார் கேட். இந்த கேட் யாரு? NAND gate. இந்த கேட் யாரு? NOT gate. Not gate. இந்த கேட் யாரு? NOT gate. இந்த கேட் யாரு?
நாட் கேட். நாட் கேட். ரைட்டா? ஸோ கேட்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ரைட்டா? ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ ஒரு 4 சம் போட்டு காட்ட போறேன். எப்படி வருதுன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி 2 ஈக்குவேஷன் நீங்க கத்துக்கணும். டிமார்கன் தியரம்னு கத்துக்கணும். டிமார்கன் தியரம் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். அந்த ரூல்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏ சார். ஏ சார். ஏ, அவ்வளவுதான். காம்ப்ளிமெண்ட்டும் எப்பவும் கேன்சல் பண்ணிடணும். இப்போ எல்லாரும் கத்துக்கோங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ தான். ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன வரணும்? ஏ காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட். ரைட், பட் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட்டா? ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ பிளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்? ஏ பிளஸ் பி. சரி, பிஏ இல்ல, அப்புறம் எங்கடா பி வரும் அர்ஜுனே? ஏ பிளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். நம்பர் கொடுத்து பாருங்க. ஏக்கு 0ன்னு கொடுத்தா ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும் பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா நம்பர் கொடுத்து பாத்துருங்க, அதான் ஸ்மார்ட். இப்ப ஏக்கு 0ன்னு கொடு, ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்? ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ சார். ஏவா? ஏண்டா உளறீங்க எல்லாரும்? 1 வாயை தராங்க, ஒழுங்கா தர. தப்பா சொன்னா பரவாயில்ல, பட் எல்லாரும் பேசுங்க. ஏக்கு 0ன்னு கொடுத்தா ஏ காம்ப்ளிமெண்ட் 1 தானே? 0 + 1 1 தானே? உங்களுக்கு தெரியுமா? ஒரு நம்பரை, ஒரு இன்புட்டை அதோட காம்ப்ளிமெண்டால ஆட் பண்ணா அது கண்டிப்பா 1ஆ தான் இருக்கும். இனிமேல் எங்கெல்லாம் ஏ பிளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் பாக்குறீங்களோ, எங்கெல்லாம் பி பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் பாக்குறீங்களோ, எங்கெல்லாம் சி பிளஸ் சி காம்ப்ளிமெண்ட் பாக்குறீங்களோ, எல்லாத்தோட ஆன்சரும் 1. கத்துக்கோங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏ டாட் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்? 0 சார். 0, அவ்வளவுதான். இப்ப ஏக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா 0 தானே? ஆன்சர் 0 தானே? ஏக்கு ஒருவேளை 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் 1 தானே? 0 தானே? அப்ப ஏ டாட் ஏ காம்ப்ளிமெண்ட் ஷியரா 0. ரைட்டா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நல்லா கத்துக்கணும். அடுத்தது டிமார்கன் தியரம் என்ன சார் சொல்லுது? ஏ பிளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். இது எப்படி படிக்கணும்னா காம்ப்ளிமெண்ட்ல ஆரம்பிக்கணும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. காம்ப்ளிமெண்ட்ல ஆரம்பிச்சு காம்ப்ளிமெண்ட்ல முடியணும். காம்ப்ளிமெண்ட்ல ஆரம்பிச்சு காம்ப்ளிமெண்ட்ல முடியணும். எப்படி படிக்கணும்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம சாதாரணமா இது எப்படி எழுதுவோம்னா சம் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல், அது அப்படியே அடிச்சு போட்டுருவாங்க. நான் இப்போ ஸ்கூல்ல இருக்கும் பொழுது சொல்றேன். இப்போ ஸ்கூல் பசங்க பிரச்சனை இல்லை. A plus B whole complement equal to A complement dot B complement. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது A dot B complement equal to A complement plus B complement. A dot B complement equal to A complement plus B complement. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாட்டுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு பிளஸ் போடணும். பிளஸுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு டாட் போடணும். கத்துக்கிட்டீங்களா? முதல்ல இந்த 2 ஃபார்முலா படிங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். படிச்சேவா? A plus B the whole complement equal to A complement dot B complement. நம்மள ஒரு நம்பர் கொடுத்துப்பாரு, கரெக்டா இருக்கும். ஏக்கு 1 பிக்கு 0ன்னு கொடுத்துப்பாரு. அதே ஆன்சர் எல்ஹெச்எஸ் என்ன வருது, ஆர்ஹெச்எஸ் அதே தான் வரும். கத்துக்கிட்டீங்களா? A plus B whole complement equal to A complement dot B complement. A dot B complement equal to A complement plus B complement. ரைட்டா? பக்கத்துல சும்மா ஒரு ரஃப் பேப்பரும் ஒரு பென்சிலும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஏஞ்சி போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்ததுன்னா சும்மா பக்கத்துல போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளாஸை நல்லா கவனிச்சா மட்டும் போதும். நோட்ஸ் உனக்கு நானே கொடுத்துருவேன். ரிட்டன் நோட்ஸ்ல இருந்து தென் இப்போ எழுதுற டிஜி நோட்ஸ்ல இருந்து எல்லாம் நீ உட்காந்துட்டு அழகா ஜாலியாக பார்த்துன்னு இருக்க வேண்டியதான். ரைட், இப்போ ஒரு 6 சம் போடுறேன். ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணு. ஒரு கேம் மாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணுவோமா? ஓகே, யோசிக்காம சொல்லுங்க. இது என்ன கேட்டு? யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இது என்ன கேட்டு? NAND கேட். NAND கேட்டு. இது என்ன கேட்டு? AND கேட். AND plus ஏய், நாட் கேட். என்னடா உளறீங்க? இது என்ன கேட்டு? நாட் கேட். நாட். அது நாண்டா இருக்கட்டும்பா, பரவாயில்ல. இப்போதைக்கு 2 டெர்மினல் ஒண்ணா சேர்த்துட்டு அது யாரு? நாட் கேட். நாட். நாட் கேட். ரைட்டா? இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் பாருங்க.
இது ஏன்னு கொடுத்துருக்கேன், இது பின்னு கொடுத்துருக்கேன். நான் கொஸ்டின் மார்க் போற இடத்துல என்ன வரும்னு யாரா சொல்லுங்க. இது NAND கேட். அப்ப NAND கேட்டோட ஆன்சர் என்ன வரணும்? ஏன் முழிக்கிற? A into B complement, sir. A dot B காம்ப்ளிமெண்ட். அப்ப A dot B காம்ப்ளிமெண்ட் நாட்டை தாண்டும் போது என்ன ஆகும்? A dot B. A dot B ஆக்சுவலா கொடுக்கப்பட்ட இன்புட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும். நல்லா கவனிங்க. கொடுக்கப்பட்ட இன்புட் A dot B காம்ப்ளிமெண்ட், அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும். காம்ப்ளிமெண்ட் போயிடுச்சு, அதனால A dot B. A dot B என்ன கேட்? And gate. அண்ட் கேட். A dot B அண்ட் கேட். இவ்வளவுதான். இதுதான் ஆப்ஷனா டிக் பண்ண போறீங்க. இது ஒரு சம்மு. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ல அண்டு ஆர் நாட் நான் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. நீ பார்க்க போற 30 சம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆலனோட லாஸ்ட் 87ல இருந்து சம் நம்பர் 87ல இருந்து நைட் உட்காந்து அதை சால்வ் பண்ற எல்லாருமே. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் அண்ட் கேட். ரைட்டா? இப்போ கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ரைட், இந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களை உள்ள கூட்டு போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கான நேரம் சரியா 1 நிமிஷம். உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். எனக்கு ஃபைனல் ஆன்சர் வேணும். சீக்கிரம். ஆன்சரு Sir, whole complement of A complement dot B complement. ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் டாட் B காம்ப்ளிமெண்டா? நீ உனக்கு இதான் ஆன்சர் வந்துச்சா? Yes, sir. ரைட், செக் பண்ணிடுமா? பாவம் டைம் அவுட். கவனி எல்லாரும். முதல்ல பொறுமையா வாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டு என்ன கேட்டுன்னு செக் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம். வழக்கம் போல மறுபடியும் பெண்ணை மக்கார் பண்ணுது. நான் வெளில போயிட்டு வரேன். Control Shift Escape. அது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. அடிக்கடி இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருக்கு. ரைட், இப்போ கிளியரா இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ரைட், ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் வந்து செக் பண்ணுவோமா? இந்த சமயம் எப்படி சார் அப்ரோச் பண்றது? முதல்ல இங்க ஏ காம்ப்ளிமெண்ட் ஏன்னு தெரியும். இது நாட்டு, அது நாண்டா இருக்கட்டும் நாரா இருக்கட்டும், அந்த கவலை உனக்கு வேணாம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாலே அது நாட்டு. பின்னா இங்க பி காம்ப்ளிமெண்ட். இது என்ன கேட்டுது? இது நாண்டு. நாண்டோட வேலை என்ன தெரியுமா? கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை டாட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்றது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். இப்போ இதோட ஆன்சர் முடிஞ்சிருமான்னா இப்பதான் நீங்க பூலியன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ரைட்டா? சார் உள்ள ஏ காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கு, அதை பத்திலாம் நீ கவலைப்படாது. நீ மேல இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். அப்ப ஏ காம்ப்ளிமெண்ட், அதுக்கு தனியா ஒரு காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? உள்ள ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கு, பி காம்ப்ளிமெண்ட் அந்த பிரச்சனை இல்லை. அது ஒரு இன்புட், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும். பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் போடணும், பிளஸ் போடணும். இப்போ காம்ப்ளிமெண்ட் போனதுனால ஆன்சர் ஏ பிளஸ் பி. அப்ப இது என்ன கேட்டு? ஏ பிளஸ் பி ஆர் கேட்.
ஆர் கேட். ஆர் கேட். பஸ் தெரியுதா? கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல அண்டு ஆர் நாட் நாண்டு கொடுத்துட்டாங்கன்னா ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆர் கேட் சூப்பரா இருந்துச்சு. ரைட் பை. இன்னும் ஒரு சம் ட்ரை பண்றீங்களா? பூலியன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண கத்துக்கோ. ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரமா ஆன்சர் சொல்லு. என்ன வரும் வார்த்தையை சொல்லு. அண்டா ஆரா நாட்டா நாண்டா நாரா. ஆர் கேட். ஆர் கேட். ஏன்னா இது ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட், இது நாட்டு ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் ஏ பிளஸ் பி, ஸோ இட் இஸ் ஆர் கேட். சூப்பரா சொன்ன ஆர் கேட். இப்போ தெரியுதா? இந்த மாதிரி சொன்னா ஆர் கேட். இப்போ டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நிறைய சம் சொல்லி தரேன். இந்த சம் ட்ரை பண்ணீங்களா? பக்கத்தில் ஒரு பேப்பர் வச்சுக்கோ. சீக்கிரம் ஆன்சர். இந்த டைம் அண்டா ஆரா நாட்டான்னு வார்த்தையா சொல்லுமே தவிர அந்த மேல வர்ற ஆன்சர் வரைக்கும் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனையும் டிமார்கன் தியரத்தையும் யூஸ் பண்ணணும். சீக்கிரம் பா. ஃபாஸ்டா. ஆர் கேட்டா? ஆர் கேட். ஆர் கேட்னு சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடுவோம். ரைட், செக் பண்ணிடுவோமா? ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட். முதல்ல இது என்ன கேட்னா அதுகிட்ட கேளுங்க. அது திரும்ப உங்ககிட்ட சொல்லிடும் நார் கேட்னு சொல்லிடும். நார் கேட்டோட வேலை என்னன்னா கொடுக்கப்பட்ட ரெண்டு இன்புட்டை சம் பண்ணி காம்ப்ளிமெண்ட் போறது. இங்க ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கு சார், பி காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாம். நீ அது ஒரு இன்புட்டா தான் பார்க்கணும். ஏ காம்ப்ளிமெண்ட் ஒரு இன்புட், பி காம்ப்ளிமெண்ட் ஒரு இன்புட். அப்ப ரெண்டு இன்புட்டை பிளஸ் பண்ணி ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுறது தான் நாரோட வேலை. அப்ப ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். இப்ப இதோட வேலை என்ன? ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் சால்வ் பண்ணீங்கன்னா ஏ டாட் பி தானே வருது. எப்படி ஆர் கேட் ஆகும்? எப்படி ஆர் கேட் ஆகும்? என்ன தப்புன்னு பாருங்க. நான் கரெக்டா போட்டிருக்கேன். நாண்டு வச்சு போட்டாதான் ஆறு வரும், நார் வச்சு போட்டா அண்டு தான் வரும். ஏ டாட் பி. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? இந்த இடம் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல இன்னும். இங்க பாருங்களேன், ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட். அப்ப ஏற்கனவே இங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு, இங்க ஒரு காம்ப்ளிமெண்ட், அது இன்புட் ரைட்டா? அப்ப ஏற்கனவே இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அவ்வளவுதானே? இப்ப ஏ டாட் பி, ஏ டாட் பி, ஏ டாட் பி ஆன்சர் போட்டீங்கன்னா அது என்ன கேட்டது? அண்டு கேட்டு. அப்ப ஆப்ஷன்ல அண்டு கேட் போட்டுருணும். கத்துக்கிட்டியா? இப்ப லாஸ்டா ஒரே ஒரு சம் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 சம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, கவனிங்க. இங்க ஏ பின்னு கொடுத்துருக்கேன். ஃபைனலா இங்க என்ன வரணும்னு மட்டும் சொல்லு. ஆன்சர் என்ன? இவ்வளோ நேரமா? அப்படியே எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே போ. அண்ட் கேட் சார். அண்டு கேட்டா? ஏ டாட் பி வருதாமா? ஒன்றும் இல்லை, இங்க பாருங்களேன், இது ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், இது ஏ டாட் பி, இது காம்ப்ளிமெண்ட். இன்னொரு டைம் காம்ப்ளிமெண்ட் பண்ணா அதே தான் ஒரு ஏ டாட் பி. இல்லைன்னா ரெண்டு காம்ப்ளிமெண்ட் போயிடுச்சுன்னா ஏ டாட் பி, திரும்ப இங்க ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், திரும்ப இங்க ஏ டாட் பி, அவ்வளவுதான் ஆன்சர். தெரியுதா? சரி, ஏ டாட் பி, ஏ டாட் பி அண்டு கேட்டு. இதே மாதிரிதான் நீட்டா சம் கொடுப்பாங்க, நிறைய இருக்கும். அதுல நீங்க ஒவ்வொன்னா 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 போயிட்டே இருக்கணும். ரைட்டா? இப்ப லாஸ்டா இந்த ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணு.
யாரெல்லாம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ஈக்குவேஷன் மட்டும் வேணும். திரும்பவும் சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் கிடையாது. இந்த கேட்டை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாருமே நல்லா தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏ பி ஒரு சேலஞ்சாக ட்ரை பண்ணி பாரு. இங்கே ஒய் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும், என்னன்றது அப்படியே பார்த்துட்டே வா. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் போட்டிருக்கேண்ணா. ரைட், A complement dot B plus B complement plus A வா சார்? இப்படியா? எஸ் சார். கரெக்டாக செக் பண்ணுங்க. இதான் வந்திருக்கு. A complement dot B equals to A dot B complement. இப்போ மற்றவங்க? எஸ் சார், அதே தான் வருது. சரி, இப்போ வேற? ஓகே, செக் பண்ணிடுமா? இப்போ நல்லா சொன்னீங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட். இந்த கேட்டு சரியா புரியலன்னா அண்டு கேட்டு முதல்ல பேர் எழுதிக்கும். அண்டு கேட்டோட வேலை 2 இன்புட்டை டாட் பண்றது. ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. ஏன்னா இங்க பி தான் இருக்கு, இது நேரா பி தான் இருக்கு. இது ஏ வந்து நாட்டு தான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் ஆயிடுது. ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. இங்க வாங்கலாம் கீழே, இது ஏவா தான் இருக்கு. பி வந்து பி காம்ப்ளிமெண்ட் ஆயிடுது. இந்த இடத்துல ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இந்த கேட்டுக்கு என்ன பேரு சார்? இவன் பேர் ஆர் கேட் சார். ஆர் கேட்டோட வேலை என்ன? கொடுக்கப்பட்ட 2 பேரை பிளஸ் பண்றது தான் வேலை. கொடுக்கப்பட்ட 2 பேரு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி ஒருத்தவன் பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். எல்லாரும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த கேட்டை எக்ஸ்ஆர் கேட். நீ நினைக்கிற மாதிரி வேற யாரோலாம் கிடையாது, ஸ்பெஷல் லாஜிக் கேட் நம்ம வந்துட்டோம். இந்த கேட்டோட பேரு எக்ஸ்ஆர். அப்ப எக்ஸ்ஆர் கேட் எப்படி சார் இருக்கும்? எக்ஸ்ஆர் கேட்னா ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டு. இது சிம்பிளா எப்படி சார் எழுதுறது? இங்க பாருங்க எல்லாருமே, பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டா அதுக்கு பேரு எக்ஸ்ஆர். பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டீங்கன்னா எக்ஸ்ஆர். இந்த எக்ஸ்ஆரோட மீனிங் தோருக்கு பாருங்க, ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். அப்ப இதுக்கு ட்ரூத் டேபிள் சொல்லி கொடுங்க சார். ட்ரூத் டேபிள் ஏ பி ஒய். ஒய்க்கு பதிலா இங்க தனியா எழுதிக்கிறேன் ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். 0 0 0 1 1 0 1 1. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லா கவனி. இந்த ட்ரூத் டேபிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல ஏக்கும் 0 கொடுங்க, பிக்கு 0 கொடுங்க. எல்லாம் அந்த டேபிளுக்கு வாங்க, இங்க வாங்க. ஏக்கு 0 காம்ப்ளிமெண்ட், பிக்கு 0, ஏக்கு 0 0 காம்ப்ளிமெண்ட். அப்ப இது ஆன்சர் என்ன? கண்டிப்பா 0 தான், ஏன்னா டாட் 0 டாட் 0. அப்ப 0 0 கொடுத்த ஆன்சர் 0. லாஸ்ட் கொடுங்க 1 1 கொடுங்க. 1 காம்ப்ளிமெண்ட் டாட் 1 பிளஸ் 1 டாட் 1 காம்ப்ளிமெண்ட். 1 காம்ப்ளிமெண்ட் 0 ஆயிடுச்சு சார். 0 டாட் 1 பிளஸ் 1 டாட் 0. 0 டாட் 0 0, 1 டாட் 0 0, ஆன்சர் 0. ஆமா, உங்களுக்கு தெரியுமா 2 இன்புட் சேமா இருந்தா அவுட்புட் லோ. 2 இன்புட் சேமா இருந்தா அவுட்புட் லோ. நீங்க இதை ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 வரும். ஃப்ரீயா இருக்கும்போது கொடுத்து பார்த்துக்கோ. இப்போ எக்ஸ்ஆர் கேட் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. 2 0க்கு ஆன்சர் 0, 2 1க்கு ஆன்சர் 0. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை அப்படிலாம் இல்ல சொல்ல முடியாது. போத் இன்புட்ஸ் ஆர் சேம், அவுட்புட் லோ. போத் இன்புட்ஸ் ஆர் சேம். 0 0வா இருந்தாலும் 0 தான், 1 1ஆ இருந்தாலும் 0 தான். ரைட்டா? இப்போ எக்ஸ்ஆர் கேட் எப்படி இருக்குன்னா, இது எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள் கிடையாது, எக்ஸ்ஆரோட சர்க்கியூட். எக்ஸ்ஆர் கேட்டோட ஈக்குவேஷன் y equals to a complement dot b plus a dot b complement. அதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் y equal to a பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டு b போடணும், பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டு b போடணும். சரி, இது சிம்பிள் சொல்லி கொடுங்க. இந்த சிம்பிளே நீங்க சொல்லலையே. எக்ஸ்ஆர் கேட் எப்படி இருக்கும் பாருங்க. ஃப்ரண்ட்ல இப்படி எக்ஸ் மாதிரி இருக்கும், இங்க ஆர் மாதிரி இருக்கும். இப்படி போட்டு அது எக்ஸ்ஆர் கேட். நான் அழகா டிரா பண்ணல, நீங்க அப்புறமா நல்லா வரைஞ்சிக்கோங்க எப்படி போடணும்.
இப்போ இங்கே ஏன்னு கொடுத்தா இங்கே பின்னு கொடுத்தா இங்கே ஏ எக்ஸ்ஆர் பின்னு வந்துடும். இதுக்கு என்ன மீனிங்னா ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டு. எக்ஸ்ஆர் கேட்ல 2 ஜீரோவுக்கு ஆன்சர் 0, 2 1க்கு ஆன்சர் 0, ஒரு 0 ஒரு 1 ஒரு 1 ஒரு 0க்கு ஆன்சர் 1 1. போத் இன்புட்ஸ் ஆர் சேம், அவுட்புட் லோ. போத் இன்புட்ஸ் ஆர் சேம், அவுட்புட் லோ. ரைட்டா? லாஸ்டா எக்ஸ்ஆர் கேட்ல இருந்து எக்ஸ்நார் கேட் ஈஸியா எடுத்துடலாம். இங்க பாருங்களேன், இதை பார்த்த உடனே நீங்க சொல்லிடுவீங்க சார் இது எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆரா? ஃப்ரண்ட்ல ஒரு முட்டை போட்டா எக்ஸ்நார் எக்ஸ்நார் அவ்வளவுதான். எக்ஸ்ஆர் கேட்டுக்கு அப்படியே நான் ஃப்ரண்ட்ல ஒரு நாட் போட்டு சார் அப்ப ஏ பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டு பி போட்டா எக்ஸ்ஆர் சொன்னீங்க. அப்ப அதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டா எக்ஸ்நார். அப்ப எக்ஸ்நாருக்கு எப்படி வரணும்னா ஏ டாட் வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். பை ஏ பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டு பி போட்டா எக்ஸ்ஆர், டாட் போட்டு ரவுண்ட் போட்டா எக்ஸ்நார் எக்ஸ்நார். டேபிள் எப்படி இருக்குன்னா ஏபி இங்க ஒய் 0 0 0 1 1 0 1 1 அப்படியே அங்க எழுதுறதுக்கு மாத்தி எழுதுங்க 1 0 0 1. அங்க போத் இன்புட்ஸ் ஆர் சேம், அவுட்புட் லோன்னு படிச்சீங்க. இங்க போத் இன்புட்ஸ் ஆர் சேம், அவுட்புட் ஹை. போத் இன்புட்ஸ் ஆர் சேம், அவுட்புட் ஹை. அப்படியே எக்ஸ் ஆருக்கு உல்டா தான் எக்ஸ் நார். கத்துக்கிட்டீங்களா? ரைட். பை எல்லாருமே குரூப் பாருங்க. பின்னாக்கில் உங்க குரூப்லயுமே என்ன ஆட் பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு 4-5 கொஸ்டின் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு போ. ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் கண்டிப்பா ட்ரை பண்ண எல்லாருமே. ஆக்சுவலா இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் உங்களோட முதல் வேலை கொஸ்டின் நம்பர் 81ல இருந்து 109 வரைக்கும் சால்வ் பண்றது பிரைமரி ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான வேலை. எல்லாருமே சூப்பரா ட்ரை பண்ணுங்க. குரூப் எல்லா குரூப்புமே பாரு. ஒரே நிமிஷம். 12th உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். பின்னாக்கில் நீட்டா ஒரு அட்மினா போடல, அதனால என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. ரைட் பை, சரி ஓகே. இப்போ மற்ற பசங்க சம் நம்பர் 98 பாருங்க. இந்த கொஸ்டின் யாரான்னு சொல்லுங்க, நான் வரைஞ்சி காட்டிடுறேன். இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு. இங்க ஏன்னு கொடுத்துருக்கேன், இங்க பின்னு கொடுத்துருக்கேன். பை எனக்கு ஃபைனலா ஆப்ஷன் தான் வேணுமே தவிர வேற எந்த காரணமும் வேணாம். ஆரா, அண்டா, நாரா, நாண்டா. டக்குனு சால்வ் பண்ணு. நார் கேட் சார். நாராமா? ஆமா சார். நார் கேட்னு ஒரு பதில் வந்திருக்கு. இப்போ மத்தவங்க சார் AND கேட் சார். அண்டு கேட்னு ரெண்டாவது ஆன்சர் வந்திருக்கு. வேற நார் கேட் சார். நார் கேட் அதிகமா வந்துட்டு இருக்கு. வேற ரைட், செக் பண்ணிடுமா டைம் அவுட்டு. ஏ காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட். இது பார்த்தாலே தெரியுது நாண்ட் கேட். நாண்ட் கேட்டோட வேலை கொடுக்கப்பட்ட 2 ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னாலே இது என்ன ஆகும்னா ஏ பிளஸ் பியா மாறிடும். கரெக்ட் தானே? இப்பதான் போட்டு காட்டினேன். ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஏ பிளஸ் பி. இந்த ஏ பிளஸ் பி இந்த நாட்டை தாண்டி வரும்பொழுது ஏ பிளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்டா மாறிடும். அப்ப இது கண்டிப்பா நார் கேட் தான் ஆன்சரு. இப்போ ஈஸி தான்.
ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா சம்முமே இருக்கு. நான் இன்னொரு சம் மட்டும் போட்டுருங்க. சார் ஆக்சுவலி அதை செப்பரேட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லையா சார்? எது பே? அதுல a பிளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கீங்க. அதுதான் இங்கேயே a பிளஸ் பியை மாத்திட்டேனே. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல. a காம்ப்ளிமெண்ட் டாட் b காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். a பிளஸ் பி தானே இது. a இல்ல சார் காம்ப்ளிமெண்ட் ஃபைனல் ஆன்சர்ல கேக்குறேன் சார். ஃபைனல் ஆன்சர் a பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். a பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் யாரு? என்ன கேட்டது? a பிளஸ் பி ஆர் தானே? எஸ் சார். a பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் நார் தானே? நீ என்ன சொல்ல Yes, வரது sir. புரியுது. a காம்ப்ளிமெண்ட் டாட் b காம்ப்ளிமெண்ட் போடலாமான்னு கேக்குற தானே? ஆமா சார். ஆனா ஆப்ஷன்ல அது இல்லையே. வெறும் அண்ட் ஆர் நாட் நன் தானே இருக்கு. ஒருவேளை ஆப்ஷன்ல அப்படிதான் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி எழுதலாம். ஆப்ஷன்ல அந்த மாதிரி இல்லைன்றதுனால நாண்டு டைரக்டா நார் கேட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ரைட்டா? எஸ் சார். ஓகே. அடுத்தது ஒரே நிமிஷம். இப்போ எல்லாருமே எல்லா சம்மையுமே ட்ரை பண்ணி பாரு. இதை இங்கே சொல்லித்தர அளவுக்கு பெரிய டஃப்பான சம்மெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே. அதுதான் யோசிச்சுன்னு இருக்கேன் என்னத்த சொல்றதுன்ட்டு. ஓகே. y equals to a b complement plus a b. a வந்து 1 b வந்து 0 ரைட்டா? அவுட்புட் என்ன வரும்னு கேட்குறாங்க. 1 0 1 and 0 நன்னு. 1 sir. 1 சார். 1 sir. 1ன்னு சொல்லியிருக்கீங்க. ஏக்கு 1 b காம்ப்ளிமெண்ட் 0 காம்ப்ளிமெண்ட் 1 ஏக்கு 1 0 ஆன்சர் 1. ரைட். நல்லா சொன்னீங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த லாஜிக் கேட்ல பெருசா டஃபாலாம் இருக்காது. இப்போ இந்த ஒரு சம் ட்ரை பண்ணு. இது ஏ பி, இங்க இருந்து சி எடுத்துக்கிறேன், இங்க இருந்து ஒரு அண்ட் கேட் எடுத்துக்கிறேன். இது ஒய். இந்த அவுட்புட் வந்து ஷியரா ஒன்னா தான் இருக்கணுமா? காதல் வாங்க எல்லாருமே. இவ்வளவு நேரம் கேள்வி கொடுத்து பதில் கேட்பாங்க, இங்க பதில் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. அவுட்புட் வந்து கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கணும். அவுட்புட் ஒன்னா இருக்கணும்னா இது ஏபிசியோட இன்புட் என்னவா இருக்கணும்? 1 0 1. அதாவது ஏபிசி 1 0 0 1 1 0 0 1 0. இந்த இதுல எந்த இன்புட் இதுக்கு மேட்ச் ஆகும்? இதுல எந்த இன்புட் கொடுத்தா அவுட்புட் வந்து 1 ஆகும்? 1 1 0 சார். 1 1 0வா? 1 1 0 இதுவா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, யோசிங்க. இப்போ நான் சொல்றதை விட நீங்க யோசிக்கிறது நல்லது. ஆன்சர் 1 வரணும். 101 சார். 101னா ஆப்ஷன் 1 ஆமா? எஸ் சார். ரைட். இங்கே தான் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா யோசிக்கணும். இந்த கேட்டை பார்த்தாலே உனக்கு தெரியுது அண்டு. இப்போ இங்கே ஆன்சர் 1 வரணும்னா போத் இன்புட்ஸும் ஒன்னா இருந்தாதான் 1. அப்போ சி மஸ்ட் பி 1. ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ போய் சால்வ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. திரும்ப இங்க 1ன்னு கொடுத்தா இங்க 0ன்னு கொடுத்தா இது ஆறுன்றதுனால ஆட் பண்ணி கொடுத்துரும் 1. நம்ம அங்கேயே போகணுன்ற அவசியம் இல்லை. ஆப்ஷன் பாக்குறீங்க, எல்லா சியுமே 0வா இருக்கு. அப்ப ஆன்சர் 0. ஒரு ஆப்ஷன்ல தான் ஆன்சர் 1 இருக்கு. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. The NAND gate followed by NOT gate. என்ன ஆன்சர்? NAND gate followed by NOT gate. AND gate. AND gate. அவ்வளவுதான். இப்போ NAND கூட ஒரு நாட் சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் அண்டு. எப்படி சார் அப்படின்னா NAND கூட ஒரு நாட்டு ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் ஏ டாட் பி. இப்போ NAND கூட நாட்டு சேர்த்தா அண்டு, அண்டு கூட நாட்டு சேர்த்தா NAND. அவ்வளவுதான். ரைட்டா? ஓகே. ஒரே நிமிஷம். நான் 4 ஆப்ஷன் எழுதுறேன். அதுல ஏதோ ஒண்ணு தப்பு.
அது எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? a காம்ப்ளிமெண்ட் டாட் b காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு a பிளஸ் பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. a காம்ப்ளிமெண்ட் பிளஸ் b காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு a டாட் பின்னு எழுதியிருக்காங்க. a டாட் b காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு a டாட் b 1 காம்ப்ளிமெண்ட் பிளஸ் 1 காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1ன்னு எழுதியிருக்காங்க. இதில் யார் தப்பு? Fourth one, sir. ஆமா, இதுதான் நம்ம பார்த்துட்டோம், ரெண்டு இடத்துலயே பார்த்துட்டோம். இதுவும் ரைட்டு. 1 காம்ப்ளிமெண்ட் 0, 1 காம்ப்ளிமெண்ட் 0, 1 காம்ப்ளிமெண்ட் 0, ஆன்சர் 0 தான் வரணும். ரைட்டா? ஓகே. இந்த ஒரே ஒரு சம் மட்டும் சொல்றீங்களா? டைம் ஆயிடுச்சா? ரைட். இப்போ ஹவு மெனி NAND கேட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபார்ம் AND கேட்? எத்தனை NAND கேட் இருந்தா உங்களால AND கேட் பண்ண முடியும்? எத்தனை NAND கேட் வேணும் AND கேட் பண்ண? மூணு, 2, 1, 4. எத்தனை NAND கேட் இருந்தா உங்களால AND பண்ண முடியும்? Two, sir. 2. 2. நல்லா சொன்னீங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு NAND கேட். NAND கேட் ஆக்ட் as a NOT கேட். இதுதான் AND கேட். தெரியுதா உங்களுக்கு இந்த இடம்? ஒரே நிமிஷம். ரைட். இது ஏன்னு கொடுக்குறீங்க, இங்க பின்னு கொடுக்குறீங்க. இங்க a டாட் b காம்ப்ளிமெண்ட், இங்க a டாட் b. அப்ப 2 NAND கேட் போதும் ஒரு AND கேட் பண்றதுக்கு. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ அதில் சம் நம்பர்லாம் சால்வ் பண்ணி பாரு. தென் வந்து உங்கள் குரூப்பில் ஜேஇ மெயின் பேப்பர் நான் 84 இருந்து 2025 வரைக்கும் போட்டிருக்கேன். அதனால் அதில் இருக்கிறதையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. அப்புறமா அதில் தெரியாத சம்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இன்னொரு 1/2 அன் ஹவர் இருந்ததுன்னா என்ன பண்ணிடலாம், அந்த அது பேர் என்ன, ஒரே நிமிஷம் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு வரும்.